ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாய்லர் கார்பன் கிளீனிக் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பாய்லருடைய ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ரண்ட் ஸ்மோக் பாக்ஸ் இருக்குது. இது பாய்லருடைய பேக் வியூ, அதாவது இது பாய்லருடைய பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்லருடைய ஃப்ரண்ட் ஸ்மோக் பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதே போல் பாய்லருடைய பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஃபயர் டியூப்ஸில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் வேஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூவை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கார்பன் பிளாக்காக படிஞ்சிருக்கிறது அப்படின்னு. இப்போ பாய்லருடைய பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைட் கிளாஸ் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பை அந்த ஃபர்னேஸ் கேப்பை நாங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்னேஸ் ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ பாய்லருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாய்லர் ரூம் ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் கவர்னால் நம்ம ஐசோலேட் பண்ணிக்கணும். ஏன்னா கார்பன் டஸ்ட் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால இது எல்லா இடத்துலையும் பிளாக்காக பரவி நம்மளுடைய ஃப்ளோரை டேட்டியாக்கும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி சூப்பராக ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பாய்லரில் இருக்கக்கூடிய ஓல்டான அந்த ஹீட் ஜாக்கெட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் இதில் புதுசாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற ஸ்க்ரீனை கழட்டிட்டு அதுக்குள்ளே அன்ஃபயரபிள், அதாவது நான் ஃபயரபிள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதுதான் ஹீட்டிங் ஜாக்கெட். அதையும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ அதில் ஆணில் அடித்து வச்சுருக்குறோம். அது எல்லாமே கழட்டி மொத்தமாக அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி மொத்தமாக அதில் வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இதுதான் மெட்டல் ப்ரஷ். இதை யூஸ் பண்ணி தான் பாய்லரில் இருக்கக்கூடிய ஃபயர் டியூப்ஸ் வழியாட்டு இதை உள்ளே கொடுத்து வெளியே எடுத்து அதில் படிஞ்சிருக்கக்கூடிய மொத்த கார்பன் வேஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தேன், பாய்லர் பேக் சைடில் அந்த ஃபர்னேஸ் எண்டு கேப் இருக்கும், அதை நாங்கள் கழட்டி ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு காங்கிரீட்டால் செய்யப்பட்டது. மேலே மெட்டலில் இருக்குது. அது அரௌண்ட் உள்ள ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் இருக்கும் இந்த மெட்டல். இங்கே பார்த்திங்கன்னா இதில் தான் அது பொருத்தப்பட்டிருக்கும். இதில் தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ள ஃபர்னேஸ் எப்படி இருக்குது, ஃபயர் பாக்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்மோக் பாக்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியும். இது வழியாக தான் ஃபயர் ரிட்டன் உள்ளே ட்ராவல் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஃபர்னேஸ்க்கு உள்ளே பார்த்தது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸ். இந்த ஸ்மோக் பாக்ஸையும் நம்ம இதில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரில் படிஞ்சிருக்கக்கூடிய மொத்த கார்பன் வேஸ்ட்டையும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி N95 மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த மெட்டல் ப்ரஷ்ஷை இந்த ஹோல் வழியாக உள்ள அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே கொடுத்து வெளியே இழுக்கும்போது உள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய மொத்த கார்பன் வேஸ்ட்டும் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். வெளியில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். இப்படியே எல்லா ஹோல்லையும் படிஞ்சிருக்கக்கூடிய மொத்த கார்பன் டஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். 1 by 1 ரிமூவ் பண்ணுவோம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம பாய்லரில் இருக்கக்கூடிய எஃபிஷியன்ஸை நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். ஹீட் எனர்ஜி குயிக்காக நம்மளுடைய வாட்டரில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஈஸியாக ஹீட்டை குயிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் நம்மளுடைய ஃபியூல் லாஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுவாகவே பாய்லர் டியூப்ஸில் ஸ்கேலிங் ஃபார்மேஷன் ஆகும். உள்ள அவுட் சைட் லேயரில் ஃபயர் டியூப்ஸில் கார்பன் வேஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி பியூர் மெட்டலாக நம்ம ஆக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாய்லருடைய எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கெமிக்கல் க்ளீனிங் தான் போட போகிறோம். அது போடுறதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிப்பேன். அது யூஸ் பண்ணுறதுனால பாய்லரில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாய்லர் ஃப்ரண்ட் சைட் ஸ்மோக் பாக்ஸ் அண்ட் பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு டைப்பான ஒரு மெட்டல் ப்ரஷ்ஷை நம்மளுடைய கிரைண்டிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி பாய்லர் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாய்லர் ஸ்மோக் பாக்ஸில் அவுட் லேயரில் இருக்கக்கூடிய மொத்த கார்பன் வேஸ்ட்டையும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு என்யூர் டைப்பில் இருக்கிற அந்த மெட்டல் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து அந்த ஹோல் வழியாட்டு வந்து அந்த ஃபயர் டிப்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம். அதில் இருந்த கார்பன் வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்மோக் பாக்ஸில் வந்து கீழே இருக்கும். அதை வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் அதை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு டஸ்ட் வெளியே வர அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து வேக்யூம் பம்ப்பு. அதை யூஸ் பண்ணி அந்த ஃபயர் டிப்ஸில் இருக்கக்கூடிய கார்பன்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்மோக் பாக்ஸுடைய அவுட் சைட் லேயரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக வந்து அதில் படிஞ்சிருக்கக்கூடிய டஸ்ட்லாம் எவ்வளோ அதிகமாக வெளியே வருதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து அந்த கார்பன் க்ளீனிங் வந்து பண்ணும்போது அதில் படிஞ்சிருக்கக்கூடிய டஸ்ட்டு இவ்வளோ அழகாக போகுதுங்கிறத இது மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஹீட் லாஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஹீட் ஜாக்கெட்டை வந்து அதை அளவெடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹீட் ஜாக்கெட்டை வந்து அளவெடுத்து கட் பண்ணி அதில் பொருத்திக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மெட்டல் ஸ்க்ரீனிங் வந்து நம்ம போடணும். அப்போ தான் வேக்யூம் பம்புனாலையும் சரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போது மெட்டல் ஸ்க்ரீனை வச்சு நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே அதில் வந்து நிறைய நெயில்ஸ், அதாவது ஆணி இருக்கும். இந்த ஆணிலையும் ஒரு வாசர் போட்டு அதை நல்லா டைட் பண்ணி அதை ஃபிட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே போல் நம்ம வந்து இந்த பாய்லருடைய பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பேக் சைட். இங்கேயும் அதே மாதிரி நம்ம வந்து ஹீட் ஜாக்கெட்டை வந்து அளந்து கட் பண்ணி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஹீட் ஜாக்கெட்டை வந்து அதுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீனிங் போட்டோம்னா இந்த ஒர்க் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இனி ஒரு நாள் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பாய்லர் உடைய அந்த ஃபயர் டிப்ஸில் வந்து படிஞ்சிருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி, அதாவது ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோடைய ஸ்கேல்ஸை ரிமூவ் பண்ணுவோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேக் சைடில் ஹீட்டிங் ஜாக்கெட் பொறுத்தக்கூடிய விஷயத்தை பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நம்மளுடைய லேபர்ஸ் வந்து பேக் சைடில் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபயர் டிப்ஸ் வந்து நம்ம அங்கேருந்து விடும்போது அது வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகும். அப்போது அந்த எண்டு வரைக்கும் உள்ள அவ்வளவு கார்பன்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் டைம்லேயே. பேக் சைடில் வந்து ஒரு ஹேண்டில் வந்து மேட் பண்ண ஒரு ஹேண்ட் ப்ரஷ், அதாவது அதுவும் ஒரு மெட்டல் ப்ரஷ் தான், இன்னொரு டைப் பண்ணது. அதை வச்சு நம்ம வந்து பேக் சைடில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனு அந்த ஜாக்கெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இப்போது அந்த ஃப்ரண்ட் ஸ்மோக் பாக்ஸையும் இந்த பேக் சைட் ஸ்மோக் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பாய்லருடைய கெமிக்கல் கிளீனிக் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.